மலிவான உணவுகளை சாப்பிட்டாக்கா, அதாவது தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் தான் மலிவான உணவுகள்னு நான் சொல்கிறேன். அப்போ தானியங்கள், அரிசி, கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா உடம்புல பயங்கர வலிமை வரும். அப்போ அந்த வலிமை வரும்போது ஆசையும் பெருசாக மாறிடும். ஒரு எளிமையாக வாழணும், ஒரு குடிசையில் வாழணும், அப்போ அந்த இது ஆசை வரவே வராது. ஏன்னா உடம்புல பயங்கர வலிமை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வலிமை பல மடங்கு கூடி விடுகிறது. இந்த தானியங்களை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது, நீங்கள் உப்பு போட்டு சமைக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த தானியங்கள் இருக்குல்ல, அது நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்டா கூட அதிக அளவு வலிமையை கொடுக்கும். உப்பு போட்டு சமைச்சா இன்னும் வலிமையை அதிகமாக கொடுக்கும். அப்போது தானிய உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல பயங்கர வலிமை ஏற்பட்டுருதா, அப்போ அப்படி வலிமை ஏற்படும் பொழுது நீங்கள் குடிசையில் வாழ்கிறதுக்கு உங்கள் மனசு சம்மதிக்காது, எளிமையாக வாழ்வதற்கு சம்மதிக்காது. உங்களுக்கு உங்கள் உடம்புல ஏற்பட்ட அந்த வலிமை இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா பயங்கர வலிமை. அந்த வலிமை, எனக்கு இவ்வளோ வலிமை இருக்குது, தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிடும். இந்த உணவுகளை சாப்பிட்டா தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிடும். நான் எதுக்கு குடிசையில் வாழணும் அப்படிங்கிற அந்த கேள்வி அதுதான் இந்த இயந்திர வீடு, அப்புறம் காங்கிரீட் கட்டடம், ஓட்டு வீடு, காங்கிரீட் கட்டடம், இன்றைக்கி இதெல்லாம் இந்த மாதிரி வந்தது காரணமே இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால உடம்பில் ஏற்பட்ட பயங்கர வலிமை, அளவுக்கு அதிகமான வலிமை. அந்த வலிமை அதனால் ஏற்பட்ட அந்த ஆசை, பேராசை. வலிமை உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு வலிமை இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதனால் நீங்கள் வெறும் காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசை என்பது என்னவாக இருக்குன்னா குடிசையில் வாழ்கிறதுக்கு தான் ஆசைப்படுவீங்க. குடிசை, ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கிற வலிமையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது, மென்மையான வலிமை. நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், பால், மோர், தயிர், தேன் இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா இதை மட்டும்தான் சாப்பிடணும். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல மென்மையான வலிமை தான் ஏற்படும். அந்த வலிமைக்கு என்ன ஆசைப்படுவீங்கன்னா தகுதிக்கேற்ற ஆசை, அதுதான் குடிசை. என்னுடைய வலிமை இதுதான்ப்பா, என்னால் இதுதான் முடியும், ஏன்னா உடம்புல இருக்கிற இந்த வலிமையை பார்க்கும்போது எனக்கு குடிசையே போதுமானது அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் தானியங்களை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசை என்னவா மாறும் அப்படின்னா, உங்களுக்கு குடிசையெல்லாம் ஏற்றுக்காது மனசு. குடிசையை கேவலமாக பார்க்கும், குடிசையில் வாழ்கிறத இழிவாக நினைக்கும், குடிசையை தாழ்வாக நினைப்பீங்க. எனக்கு குடிசையில் வாழ்கிறது உங்களால் ஒத்துக்கவே முடியாது. எனக்கு பெரிய கட்டடம் வேணும், காங்கிரீட் கட்டடம் வேணும், உயர்ந்த காங்கிரீட் கட்டடம் வேணும் அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆக ஆசை என்பது ஏன் பேராசையாக மாறியது? ஆசையோடு வாழ்வது என்பது என்ன? குடிசையில் வாழ்வது என்பது ஆசை, காங்கிரீட் கட்டடங்களில் வாழ்வது என்பது பேராசை. அதற்கு காரணம் தானிய உணவுகள், உப்பு போட்டு சமைச்ச அந்த தானிய உணவுகள், அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இது போன்ற தானிய உணவுகள். அப்புறம் மாமிசம், அப்புறம் மாமிச உணவு, மீன் உணவு, இதெல்லாம் தான் நம்ம நமது பேராசைகளை தூண்டக்கூடிய உணவு. ஏன்னா உடம்புல அதிகப்படியான வலிமை ஏற்படுகிறது. அந்த வலிமை வரும்போது தன்னம்பிக்கையும் அதிகமாக வருது, ஆசையும் அதிகமாக மாறிவிடுகிறது. ஆசை என்பது பல மடங்கு பெரிதாகி மிக பேராசையாக மாறிவிடுகிறது. அப்போ ஆசையிலே இருக்கணும். நம்ம ஆசையே இல்லாமல் இருக்க முடியாது. ஆசை நமக்கு தேவை, வாழ்வதற்கு விழிப்போடு வாழ்வதற்கு ஆசை என்பது தேவை. அப்போ அந்த ஆசையாகவே இருக்க வேண்டும். ஏன் அது பேராசையாக மாறுகிறது? பேராசையாக அது மாறக்கூடாது. அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆபத்து, மனித வாழ்க்கை ஆபத்தாக போயிடும். இப்போ தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு அதிகப்படியான வலிமை தருகிறது, சரி இருக்கட்டும். அப்போ குடிசையில் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒத்துக்க மாட்டீங்க, ஏன்னா உடம்புல பயங்கர வலிமை வந்துருச்சு. தானிய உணவுகளை சமைத்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டதுனால உடம்புல பயங்கர வலிமை வந்துருச்சு. அப்போது உங்களுக்கு உடம்புல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது, உங்களுடைய ஆற்றல், திறமையும் அதிகப்படுத்துகிறீங்க. பயிற்சியின் மூலம் திறமையும் அதிகப்படுத்தி கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஆசையும் இப்போ அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு காங்கிரீட் கட்டிடம் தான் வேணும், இப்போ பெரிய மாளிகை உங்களுக்கு அது வேணும். அப்புறம் எனக்கு வேகமாக செல்வதற்கு வாகனங்கள் வேணும், மோட்டார் வாகனங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மனித வாழ்க்கை ஆபத்து நிறைந்ததாக மாறிவிடுகிறது. விபத்துகள், குற்றங்கள் எல்லாமே நோய்கள் விடுகிறது. கண்ட உணவுகள், இந்த உணவுகளோட பக்க விளைவு அதிக வலிமை தருகிற இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றதுனாலையும், மாமிச உணவு, மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் உடம்பில் அதிக நோய் விடுகிறது. ஏன்னா குற்றங்கள் செய்கிற அந்த மனப்பான்மை விடுகிறது, ரவுடிசம் வந்துடுது. அதுதான் குற்றங்கள். அப்புறம் குற்ற உணர்ச்சிகள் தான், வன்முறை உணர்ச்சிகள் தான் நோய்களாக மாறுகிறது. அதனால் பேராசை தான் நோய்களாக மாறுகிறது. அந்த பேராசை இருக்குல்ல, ஆபத்தான ஒரு வாழ்க்கைக்கு அதான் காரணம். ஆனால் இன்றைக்கி மனுஷங்க நோய்களால் கோடிக்கணக்கானவர் வருஷந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க, குற்றங்களால் பல லட்சக்கணக்கானவர் செத்துக்கிட்டு இருக்காங்க.
விபத்துகளால், மோட்டார் வாகன விபத்துகளால், அப்புறம் வேறு விதமான விபத்துகளால், கட்டிடத்தின் மேலே இருந்து கீழே விழலாம், இப்படி நிறைய விபத்துகளால் பல லட்சம் பேர் வருஷம் முழுக்க அப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த பேராசையால் மனுஷங்க வருஷத்துக்கு பல கோடி பேர் சாகுறாங்க. பேராசைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விலை. அதனால் அப்போ நாம் ஏன் ஆசை தான் இருக்கணுமே தவிர பேராசை ஏன் கூடாது? எளிமையாக குடிசையில் வாழ்ந்தால் அது ஆசை. இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தில் வசித்தாக்கா அது பேராசை. அப்போ நாம் ஏன் பேராசை நமக்கு இருக்கக்கூடாது? நாம் ஏன் குடிசையில் வசிக்க வேண்டும்? ஏன் எளிதான ஆசைகளோடு வாழ வேண்டும்? ஏன் நமக்கு பேராசை கூடாது? பேராசை வந்துச்சுன்னா மிகப்பெரிய வேலைகளை செய்வோம், ஆபத்து நிறைந்ததாக மனித வாழ்க்கை போயிடும். அந்த பேராசைக்கு பலியாக ஒரு பல கோடி உயிர்களை வருஷந்தோறும் நம்ம கொடுப்போம். அந்த பல கோடி உயிரில் ஒருத்தராக நீங்களும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்க, நாம் மட்டும் உயிரோடு இருப்போம்னு நினச்சிக்காதீங்க. நாளைக்கு நாம் கூட செத்து போகலாம், நீங்களும் செத்து போகலாம். அற்பமாக அநியாயமாக நீங்களும் செத்து போகலாம். ஒரு விபத்தின் மூலமாக நீங்களும் செத்து போகலாம், நானும் செத்து போகலாம். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதில் பாரபட்சமே கிடையாது, யாரும் தப்பவே முடியாது. அதனால் இந்த பேராசை என்பது ஆபத்துகளை உண்டாக்குகிறது, அழிவுகளை உண்டாக்குகிறது. அதனால தான் நான் ஏன் எளிமையான குடிசையில் வசிக்கணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் ஆபத்து இல்லை, விபத்துகள் இல்லை, குற்றங்கள் இல்லை, நோய்கள் இல்லை. குடிசையில் வசிக்கும்போது நீங்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் உழைப்பீங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. கொள்கை பிடிப்போடு குடிசையில் வாழ வேண்டும். இந்த மாதிரி உணவுகள், தகாத உணவுகளை, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகள், மீன் உணவுகள், அப்புறம் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது என்கிற கொள்கை பிடிப்போடு குடிசையில் வாழும்பொழுது அது பாதுகாப்பான வாழ்க்கையாக மாறுகிறது, அறிவுபூர்வமான வாழ்க்கையாக மாறுகிறது. இது நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறது அறிவுபூர்வமான வாழ்க்கையே கிடையாது, முட்டாள்தனமான வாழ்க்கை, மூட நம்பிக்கை. இதெல்லாம் பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை தான் இப்போ ஒரு நடைமுறையாக, வாழ்க்கை முறையாக இருக்கிறது. மனித வாழ்க்கை முறையாக மூட நம்பிக்கை இருக்கிறது. பார்த்துக்கோங்க.